அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல ஜிடி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த 2 மேட்சுடைய ப்ரீவியூ பார்த்துருவோம். நேற்று நம்ம கேகேஆர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வின்னிங் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து தோத்து போயிட்டாங்க. பட் ஆனால் வந்து நம்ம கேகேஆர் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். இதுல எனக்கு என்ன ஒன்று புரியுதுன்னா, தே ஆர் லைக் ட்ரைங் டு மேனிபுலேட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சிஎஸ்கே மேட்ச்லயுமே வந்து பிபிகே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது நடந்திருந்தது. பட் ஆனால் தோனிக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது லைக் மார்க்கெட் அவரை சுத்தி தான் சுழலுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு பிளேயரை 28 கோடி கொடுத்து எடுக்கிறாங்கிறத நீங்க வந்து வாயை பொழக்கிறீங்க. பட் ஆனா ஐபிஎல் உடைய எக்கனாமியா அதுல பொருளக்கூடிய பணத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த 28 கோடிலாம் ஒண்ணுமே இல்லை. 0.0001% தான் இருக்குமே. இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய பையன் வந்து இந்த கமிட்டிக்குள்ள ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க அப்படின்னா, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கறத நீங்க ஒரு அலசி ஆராயலாம். இப்போ ட்ரீம் 11 மாதிரி கம்பெனி தே வில் ட்ரை டு மேனிபுலேட் எனிதிங். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மேட்சுக்கு மட்டும் ஒருத்தங்க 19 ரூபா, 35 ரூபா, 125 ரூபா செலவு பண்ணும் பொழுது அவங்க கிட்ட எவ்வளவு பணம் வரும். தே வில் ட்ரை டு கிரியேட் சம் பாட் அண்ட் அவங்களே அந்த மணியை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலகமே இருக்கு. அவங்க நினைச்சா என்ன வேணா மேனிபுலேட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. அது எப்படி இத்தனை வருஷமா நல்லா விளையாண்டு இருந்த சிஎஸ்கே இப்ப நல்லா விளையாடல, இத்தனை வருஷமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆர்சிபி எப்படி இந்த வருஷம் மட்டும் கம்பேக் கொடுக்க முடியுது? அது நீங்க வந்து இந்த 18 என்னது இது 18வது சீசனு, இப்போ கோலியோட சட்டையில வந்து பின்னாடி 18ன்னு எழுதியிருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு தள்ளி வைங்க. பட் சம்படி இஸ் ட்ரைங் டு மேனிபுலேட், சம்படி கேன் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் வரலையா இந்த உலகம்? இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஆணித்தனமா என்ன நம்புறேன் அப்படின்னா, யாரோ ஒரு பணக்காரன் அவனை நெருங்கவே கூடாது அப்படின்னு கண்டுபிடிச்சதுதான் இந்த இன்ஃபிளேஷனும் தோணுது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதோடைய மதிப்பு இப்ப நான் சம்பாதிக்கிறேன் அது இதுவும் மதிப்பு ஒண்ணும் இல்லை. அப்ப என்னால வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்ச விஷயத்தை இப்ப என்னால 10 ரூபாய்க்கு வாங்க முடியாது. விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு வந்து மனுஷனோட பேராசை ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சாலும் somebody is trying to manipulate that you should not come near me அப்படின்ற மாதிரி இருக்காங்களோ. இப்போ வந்து ஒரு 1000 கோடி சம்பாரிச்சு வச்சவன் அவனுக்கு கீழே இருக்கவன் எனக்கு பக்கம் வரவே கூடாதுன்னு அவங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த இன்ஃபிளேஷனும். சரி விடுங்க. பட் எனக்கு இந்த ஆதங்கம்லாம் வந்து தோனிக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவுட்டு வந்து கொடுக்காம இருக்கிறதா இருக்கட்டும், நடுவர் தீர்ப்பு என்னது அம்பையர்ஸ் கால்னு கொடுத்ததா இருக்கட்டும், ஃபேர் டெலிவரிங்கிறது வந்து அவங்க நோபால்னு அந்த அம்பையர் கொடுத்ததா இருக்கட்டும், லைக் என்னமோ எனக்கு தப்பா படுது இந்த ஐபிஎல். இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதே அஷ்டமியில தான் ஆரம்பிச்சிச்சு. எதிர்பார்த்த டீம் எதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, எதிர்பார்க்காத டீம்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆர்சிபி எப்படி இந்த வருஷம் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்? இதெல்லாம் எனக்கு என்னமோ தோணுச்சு, அதனால சொல்றேன். பட் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நீங்களுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். இந்த மேட்ச் வந்து ஜிடி வர்சஸ் ஆர்ஆர். இது வந்து குஜராத் டைட்டன்ஸ் உடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச். ஏன் அப்படின்னா இது அகமதாபாத்ல நடக்குது. 9ஆம் தேதியான இன்னைக்கு நடக்குது 7:30 மணிக்கு. இது இந்த ஐபிஎல் உடைய 23வது மேட்ச். நம்ம வந்து தொடர்ந்து ஐபிஎல்ல வந்து வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தோட போட்டுக்கிட்டு இருக்கோம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா வியூஸே போகல அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வெறுப்பு வந்து என்னத்துக்கடா வீடியோ போட்டுக்கிட்டு அப்படின்னு நான் போடாம கூட இருந்துருவணும் அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வு வருது. மாங்கு நடுராத்திரி பூரா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டா 250 வியூஸ் போகுதுன்னா என்ன அர்த்தம் இது? அதுவும் வரவங்க பூரா வீடியோ ஃபுல்லாவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு உள்ளே அந்த அனாலிட்டிக்ஸ்லயே தெரியுது. வரீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க, வெளில போயிடுறீங்க. அப்போ நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியுமா, எடுத்தோடனே எனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். அப்போ உங்களுக்காக இவ்வளவு தூரம் உழைப்பு போட்ட எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் வந்து இதை மானிட்டைஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல ஃப்ரீயா கொடுக்கலான்னு இருக்கேன். ஃப்ரீயா கொடுக்குற எனக்கு நீங்க உங்க நேரத்தை கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்லை. இந்த வீடியோ நீங்க நிறைய பேர் பாக்குற மாதிரி இருந்தாதான் அல்காரிதமும் நிறைய பேருக்கு வந்து போய் காட்டும். நீங்க வரீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க, கரெக்டா எந்தெந்த இடத்துல நீங்க உட்காடுறீங்கிறத முதற்கொண்டு எனக்கு அந்த கிராஃப்ல நல்லாவே காட்டுது. என்னமோ போங்க. சரி, நீங்க இந்த வீடியோ புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம், டாஸ் வின்னர் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல தான் நம்ம வின்னர்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ்ல மாத்துவோம், அதெல்லாம் நம்ம போடுவோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜிடிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச் இது. ஓகேவா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ ஜிடி ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ்ல யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது போக நம்ம வந்து
கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இந்த ஒரு அனுமானத்துல அசம்ஷன்ல வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா இன்னைக்கு பிளேயிங் லெவன்ல ஜிடில இவங்கெல்லாம் இருக்க போறாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இவங்கெல்லாம் இருக்க போறாங்கங்கிற ஒரு அனுமானத்துல தான் நம்ம வந்து பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம வந்து நீங்க இதுக்கு முன்னாடி என் வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து டீம் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு கிராஃப் ஒன்று போட்டு காட்டுவோம். அந்த கிராஃப்ல வந்து எடுக்கப்பட்ட பிளேயிங் லெவன் பிளே டீட்டெயில்ஸே இவங்க தான், இவங்களை வச்சு தான் நான் அதை எடுத்திருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க, இவங்க தான். இதில் ஏதாவது மாறுதல்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரெடிக்ஷன்ஸ் மாறும். நேற்று நம்ம வந்து கொடுத்துருந்த பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த கிராஃப் இருக்குல்ல, அதுபடி தான் நேற்று ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ பார்ப்போம். எல்எஸ்ஜி நேற்று வந்து கிராஃப் அதிகமாக போணுச்சு, எல்எஸ்ஜி ஜெயிச்சிருந்தாங்க. பிபிகேஎஸோட கிராஃபும் அதிகமாக போணுச்சு, பிபிகேஎஸ் ஜெயிச்சிருந்தாங்க. பார்த்துக்கோங்க, அந்த கிராஃபில் இருக்கிறது நடக்குது. புரிஞ்சுக்கிறதுனா பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. சரியா? இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். டேலண்ட்ஃபுல் பிளேயர்ஸ்னு இன்னைக்கு அந்த கேட்டகரியில் யார் யார் வராங்க அப்படின்னா ஷாருக் கான், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், ககிசோ ரபாடா, இவங்கெல்லாம் வந்து டேலண்ட்ஃபுல். இவங்க வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம். நான் என்னென்ன கேட்டகரிலாம் எடுக்கலாம்னு சொல்றேன்னா டேலண்ட்ஃபுல், எபோவ் ஆவரேஜ், நோட்டபிள், எஃபெக்டிவ், இந்த 4 கேட்டகரியில் இருக்கிற பிளேயர் நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஓகேவா? மீதி இருக்கிற சென்சிட்டிவ் அப்புறம் ஃபேர் பிளே இவங்களெல்லாம் வந்து நீங்கள் டீலில் விடலாம். சப்போஸ் இதில் பிளேயர்ஸ் அதிகமாக வராங்க அப்படின்னா நீங்கள் டீலில் விடலாம். அப்புறம் சுபம் தூபே, போன மேட்ச் அவர் வந்து விளையாடல, பட் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறி வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ரியான் பராகுமே வந்து டேலண்ட்ஃபுல் பிளேயர் தான். சுபம் துபே உள்ள வராருன்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்ததா டேலண்ட் பிளேயர்ஸ் இன்னும் 2 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா துருவ் ஜுரேல், மஹேஷ் தீக்ஷனா. ஸோ இவங்க 2 பேருமே வந்து நல்லா டேலண்ட்ஃபுல்லாக விளையாடுவாங்க, இந்த கேட்டகரிக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் நோட்டபிள் பிளேயர் யார் யார் வராங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன், ரஷித் கான், சாய் கிஷோர், அப்புறம் இஷாந்த் சர்மா. இவங்க 4 பேருமே வந்து ஜிடியை பொறுத்த வரைக்கும் நோட்டபிள் பிளேயர்ஸ். இவங்களை நீங்க நம்பி எடுக்கலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வன்னிடு ஹசரங்கா, இவங்க, அப்புறம் சிம்ரன் ஹெட்மேயர், துஷார் தேஷ்பாண்டே, இவங்கெல்லாம் வந்து நீங்க ஆர்ஆர்ல இருந்து ஃபேர் பிளே கேட்டகரியில வராங்க. ஃபேர் பிளே கேட்டகரி அவ்வளோ மீதி இருக்க 4 கேட்டகரியோட கம்பேர் பண்ணும், நீங்க ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். அப்புறம் எபோ ஆவரேஜ், இந்த கேட்டகரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். ராகுல் தெவாட்டியா ஃப்ரம் ஜிடி, இவங்க வந்து எபோ ஆவரேஜ். சென்சேஷனலும் நீங்க கன்சிடர் பண்ணணும். சஞ்சு சாம்சங், பட் ஆனால் இன்னைக்கு ஒரு சந்திராஷ்டமம். நேற்று வந்து ஒரு பிளேயருக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்துருந்தது, ஸ்ரேயஸ் ஐயர்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், பட் சந்திராஷ்டமம் ஒரு தடவை 2 தடவை யோசிங்கன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி அவுட் ஆகிட்டார் அவரு. சந்திராஷ்டமம்னு வரும்போது 60% அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்ததா நான் பிளேயிங் 11. ஸோ இப்போ நீங்கள் 1, 2, 3, 4, 4, 6, 10, 10, 8, 18 பிளேயர் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து நீங்க வந்து 4 பிளேயரை கழிச்சு விட்டு 12 பிளேயர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 4 பிளேயரை கழிச்சா 14 பிளேயர் வருவாங்க. 6 பிளேயர் கழிச்சுக்கோங்க. 6 பிளேயர் எப்படி கழிக்கலாம் அப்படின்னா யூ கேன் நெக்லெக்ட் திஸ் ஃபேர் பிளே கேட்டகரி. ஓகேவா? ஃபேர் பிளே கேட்டகரி நீங்க நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். டேலண்ட்ஃபுல், சென்சேஷனல் கேட்டகரியை நீங்க இது பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா உங்களுக்கு 3 பிளேயர் போறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த நான் பிளேயிங் லெவலில் யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க, நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் இது. செர்ஃபானி ரூத்தர்ஃபோர்ட் நல்லா விளையாடுவார் நான் பிளேயிங் லெவலில், ஏன்னா போன மேட்ச் அவர் நான் பிளேயிங், ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தார். அர்ஷத் கான் நல்லா விளையாடுவார், கிளென் பிலிப்ஸ் நல்லா விளையாடுவார், கரீம் ஜன்னத் நல்லா விளையாட மாட்டார், மஹிபால் லோம்ரோர் வேணாம், நிஷாந்த் சிந்து நல்லா விளையாடுவார். அடுத்த அனுஜ் ராவத் நல்லா விளையாடுவார், குமார் குஷக்ரா நல்லா விளையாட மாட்டாங்க, ஜெரால் கோட்ஸே, இவங்கெல்லாம் வந்து இவங்க திடீர்னு உள்ள வராங்க அப்படின்னா கூட இவங்களுடைய பிளேயிங் டீட்டெயிலாக நம்மள்ட்ட இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் நம்ம நான் பிளேயிங் லெவன் கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் அவ்வளோவா எடுத்துக்க வேண்டாம். குர்னூர் பிரார், ஜெயந்த் யாதவ், அப்புறம் குல்வந்த் கெஜ்ரோலியா, இவங்களுடைய பிளேயிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது. அதுலேயும் குர்னூர் பிரார் வேணாம். மானவ் சுத்தர் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபசலக் ஃபரூக்கி நல்லா விளாட மாட்டார், குமார் கார்த்திகேயன் நல்லா விளாட மாட்டார், ஆகாஷ் மாத்வால், மப்பாக்கா நல்லா விளாட மாட்டாங்க, வைபவ் சூரியவன்ஷி நல்லா விளையாடுவார், அப்புறம் யுத்வீர் சிங் நல்லா விளையாடுவார், எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து பிளேயர் பர்ஃபார்மன்ஸு டீம் வைஸ் எப்படி குமுலேட்டிவாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒன்று எபோ ஆவரேஜ் டேலண்ட்ஃபுல் கண்டிப்பாக எடுக்கலாம், எஃபெக்டிவ் நோட்டபிள் கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் ஃபேர் பிளேவும் சென்சேஷனும் நீங்கள் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ரேங்க் அவாய்ட் பண்ணிக்கலான்னே சொல்லுவேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த டீமை ஜிடியை பாருங்கள், நோட்டபிள் கேட்டகரியிலையும் நிறைய பேர் இருக்காங்க, டேலண்ட் ஃபுல்லும் நல்லா இருக்காங்க, எபோ ஆவரேஜும் நல்லா இருக்கு. அப்படிங்கிறப்போ இதுல ஃபெயிலியர் இப்போ அவ்வளோ கம்மி. அதே ஆர்ஆருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர்லையும் சரி ஜிடிலையும் சரி
9 பிளேயருக்கு நல்லா இருக்குன்னு காட்டுது. கிட்டத்தட்ட 9 பிளேயர் நல்லா விளையாடுவாங்கன்னு காட்டுது அப்படின்னா, அதுக்குள்ள எப்படி செக்ரிகேட் பண்ணலாம்னா, நீங்க இந்த மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, தட் இஸ் ஃபேர் பிளே அண்ட் சென்சேஷனல் கேட்டகரிய இஃப் யூ லைக் ரேங்க் செகண்ட்ல, அப்போ வந்து உங்களுக்கு டேலண்ட் ஃபுல்லும் நோட்டபுளும் தான் இதுல இருக்கு. அப்படிங்கிறப்போ யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? ஜிடிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னி தேதிக்கு ஜிடி வந்து இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா கரெக்டாக இருக்குமா, செகண்ட் பேட்டிங் பிடிச்சா கரெக்டாக இருக்குமாங்கிறத நான் கடைசி ஸ்லைடில் சொல்கிறேன், பொறுத்து இருந்து பாருங்க. ஸோ பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்த முகமது சிராஜ் ஃபிளாப் பிளேயர்ஸை பார்ப்போம். முகமது சிராஜ் போன மேட்ச் வந்து நம்ம ப்ராமிசிங் பிளேயர்னு கொடுத்துருந்தோம், பட் இந்த தடவை பெருசாக விளாட மாட்டார். பிரசித் கிருஷ்ணா நல்லா விளாட மாட்டார். கரீம் ஜன்னத், வாஷிங்டன் சுந்தர் போன தடவை அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு காரணம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் நடுங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் வாஷிங்டன் சுந்தர் தான் உள்ள வந்து வெளியே வெளுத்து கொடுத்தாங்க. ஓகேவா? எஸ்ஆர்ஹெச் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் அட்டாக்கு, அப்புறம் பேசரு எல்லாத்தையும் வச்சு எடுத்து துவம்சம் பண்ணலான்னு வந்தாங்க. எது பேட் கமிங்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ்ல உள்ள வந்தாரு, ஆனால் எல்லாத்தையும் சுக்குனரா உடைச்சாரு இந்த வாஷிங்டன் சுந்தர். அப்படி பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்காது. குமார் குஷக்ரா வேண்டாம், நிதிஷ் ராணாவும் நல்லா விளாட மாட்டார். ஓகேவா? ஃபசலக் ஃபரூக்கி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, குமார் கார்த்திகேயா, ஆகாஷ் மாத்வால், மப்பாக்கா, இவங்கெல்லாம் வந்து ஃபிளாப் பிளேயர்ஸ் நல்லா விளாட மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராமிசிங் கேட்டகரிக்குள்ள போவோம். சாய் சுதர்ஷன் இன்னைக்கு ப்ராமிசிங்கான பிளேயரு, ஷாருக் கான் ப்ராமிசிங்கான பிளேயரு, ஷெர்ஃபானி ரூத்தர் போடும் ப்ராமிசிங்கான ஒரு பிளேயர்ல வராரு, சுப்மன் கில் ப்ராமிசிங்க, அர்ஷத் கான் ப்ராமிசிங், அப்புறம் ராகுல் தெவாட்டியா ப்ராமிசிங், ரஷித் கான் ப்ராமிசிங், அப்புறம் வந்து ஜாஸ் பட்லர் ப்ராமிசிங், ககிசோர் ரபாடா ப்ராமிசிங். அந்த அர்ஷத் கானை மட்டும் விட்டுக்கேன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 8 பிளேயர் ப்ராமிசிங் வராங்க ஜிடிலேயே. அப்புறம் சாய்க்கிறோ 9 பிளேயர் வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ பொறுத்து வந்து பார்ப்போம். 1-2 பிளேயர் தப்புனா கூட கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிளேயர் நல்லா விளையாடுவாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ ப்ராமிசிங் பிளேயரில் ஜிடி அதிகமாக வின் பண்ணுவோம் காட்டுது. இஷாந்த் சர்மா பவுலிங் பண்ணால் அவருமே ப்ராமிசிங்காக விளையாடுவார். மானவ் சுத்தர், சுபம் தூபே, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஆர்ஆருக்கு வந்தீங்க அப்படின்னா சுபம் தூபே பிளேயிங் லெவலில் இருந்தால் நல்லா விளையாடுவார், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா விளையாடுவார், ரியான் பராக் நல்லா விளையாடுவார், துருவ் ஜுரேல் நல்லா விளையாடுவார், மஹேஷ் தீக்ஷனா, வைபவ் சூரியவன்ஷி, வன்னிடு ஹசரங்கா, யுத்வீர் சிங். ஸோ இப்படி இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 1, 2, 3, 4, 5, யுத்வீர் உள்ளே வந்தார்னா 6. அப்படி பார்த்தா கூட இங்கே 9 பிளேயர் வராங்க. இங்கே ஃபெயில் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான் ஜெயிக்கும் இந்த மேட்ச்சில். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம கலந்து ஆராய்ச்சி. இப்போ நம்ம வந்து ஜோதிடத்தை தான் எடுக்கிறோம், ஆனால் ஜோதிடத்துக்குள்ளாரையே நம்ம வந்து லாஜிக்கலாக யோசிச்சு பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் இவ்வளோ தூரம் உழைச்சி உங்களுக்கு யாரும் போடுவாங்களா இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ்னு எனக்கு தெரில. ஆனால் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தா நம்ம வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். சாய் சுதர்ஷன் இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்டாருன்னா சூப்பராக விளையாடுவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேணாம். ஷாருக் கான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். ஷெர்ஃபானி ரூத்தர் போட் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். சுப்மன் கில், அர்ஷத் கான், ராகுல் தெவாட்டியா இவங்க எல்லாமே வந்து ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ரஷித் கான் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாருன்னா எடுத்துக்கலாம், செகண்ட் பவுலிங் பண்ணுறாலும் எடுத்துக்கலாம். அடுத்த ஜாஸ் பட்லர், ககிசோர் ரபாடா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா எடுத்துக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ்னா எடுத்துக்க வேண்டாம். முகமது சிராஜ், ஓஹோ இன்னும் முகமது சிராஜ்க்கு இன்னிங் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து எல்லா இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவாருன்னு காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், கிளென் பிலிப்ஸ், அப்புறம் கரீப் ஜன்னத், அப்புறம் வந்து மஹிபால் லோம்ரோர் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பராக விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் ஆவரேஜாக நல்லா விளையாட மாட்டாங்க. நிஷாந்த் சிந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார். வாஷிங்டன் சுந்தர் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். அனுஜ் ராவத் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார், செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். குமார் குஷக்ரா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். ஜெரால் கோச்சே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். குர்னூர் பிரார், இஷாந்த் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் மட்டும் நல்லா விளையாடுவாங்க. ஜெயந்த் யாதவ், குல்வந்த் கெஜ்ரோலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க. மானவ் சுதர் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார். நிதிஷ் ராணா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். சிம்ரன் ஹிட்மேர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். சுபம் துபே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். ரியான் பராக், துருவ் ஜுரேல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க. ஃபசலக் ஃபரூக்கி செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். மஹேஷ் தீக்ஷனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார். சந்தீப் சர்மா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். துஷார் தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸு. அப்புறம் சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நல்லா விளையாடுவார். குமார் கார்த்திகே செகண்ட் பேட்டிங்னா நல்லா விளையாடுவார். வைபவ் சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார்.
வன்னிடு வசரங்கா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாரு. ஆகாஷ் மாத்வால், மபாகா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க. யுத்வீர் சிங் ஒரு கடைசி இன்னிங்ஸ் மட்டும், அதாவது ரெண்டாவது இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடுவாரு. ஓகேவா? இப்போ நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னு பார்த்தா எம்ஐயா, சாரி அது வந்து நான் மாத்தி இருக்கணும். இது வந்து ஆர்ஆருக்கு அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த எம்ஐங்கிறத தூக்கிட்டு ஆர்ஆர்னு போட்டிருக்கணும். ஓகேவா? அது மட்டும் ஒரு சின்ன இது மாத்திக்கோங்க. அது ஆர்ஆர் தான். ஸோ இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்குது அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு அன்ஷோர் தான். நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம இன்னும் 2-3 போட்டு எடுப்போம். நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்ல போடுறோம். மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஜிடி செகண்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு 80% கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து 55% போட்டிருப்பேன். அது வந்து ஜோதிடத்துல ஒரே ஒரு முறையை வச்சு எடுத்ததுல வந்து நம்ம ஒரே மெத்தட்ல எடுத்ததுனால 55. ஆனா பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்புறம் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஜிடிக்கு ஜெயிக்கிறதுக்கு நாளைக்கு பிளேயர்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறதுனால 80% நான் சொல்றேன். அதே செகண்ட் பேட்டிங் எடுக்குதுன்னா கண்டிப்பா ஜிடி செகண்ட் பேட்டிங்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? டாஸ் போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். மேட்ச் நீங்க வந்து நம்ம டெலிகிராம்ல சொல்றதுதான் இறுதி முடிவு. அதையே எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க வேற ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.